ஓகே கைஸ், இது ஒரு மைண்ட் செட் வீடியோ. நான் பொதுவாக இந்த மாதிரி வீடியோ போட்டதில்லை, ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோ ஒன் இஸ் பெட்டர் தென் யூ அண்ட் ஃபக் எவ்ரி ஒன். அதாவது இது வந்து கான்ஃபிடென்ஸ்க்கான ஒரு வீடியோ. அதாவது நீங்கள் நினைப்பீங்க, ஓ இவன் என்னோட பெட்டராக இருக்கான், ஓ அவன் என்னோட பெட்டராக இருக்கான். அதாவது ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா யாரை விட யாரும் பெட்டர் கிடையாது. ஸோ நம்ம சொல்லலாம், இப்போ ஈலான் மஸ்க் வந்து பெரிய கோடீஸ்வரன், ஆனால் அவன் வந்து பிறக்கும்போதே ஒரு பணக்காரன் தான். அவங்க அம்மா அப்பா வந்து அவனை ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அனுப்பி படிக்க வச்சாங்க. இப்போது நம்மளை யாரையாவது அப்படி படிக்க வச்சு அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்துருந்தா மேபி நம்ம கூட அந்தளவுக்கு ஆகலாம். அதுக்கு நம்ம அந்தளவுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். ஆனால் கிவன் ஈக்குவல் சான்சஸ் நம்ம எல்லாருமே சமந்தான். ஒருத்தன் உங்களோட கூட பணக்காரனாக இருக்கலாம், இல்லை ஒருத்தன் கூட பாடி வச்சுருக்கலாம். ஆனால் அவங்களோட ஒரு விஷயத்தில் தான் அவங்களோட பெட்டராக இருக்கான். உடனே அவங்க எல்லா விஷயத்துலையும் பெட்டராக இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொரு கதை சொல்கிறேன். ஓனர் ஆஃப் மை ப்ரோட்டீன் நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து நீங்கள் இப்போ அவன் சிஇஓ, மை ப்ரோட்டீன் கம்பெனியோட சிஇஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஓ இவன் பெரிய பணக்காரன், இவன் ஒரு கம்பெனிக்கு ஓனர் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவன் வந்து ஏதோ ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் மாடலுக்கு பைசா கொடுத்து அப்படி பே பண்ணி அந்த மாதிரி பண்ணி அவள்கிட்ட பேசணும்னு பைசாலாம் அனுப்புகிறான். ஸோ இந்த வகையில் பார்த்தா அவன் ஒரு சிம்ப். ஆனால் நம்ம நினைப்போம், ஓ இவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு. ஒரு விஷயத்தில் அவங்களோட பெட்டராக இருக்கான், உடனே அவன் எல்லா விஷயத்துலையும் பெட்டராக இருக்கான்னு அர்த்தம் இல்லை. ஸோ திருப்பி நான் வீடியோக்கு வரேன். நோ ஒன் இஸ் பெட்டர் தென் யூ. அதாவது நம்ம ஜீன்ஸ் என்ன சொல்லுது, ஜெனட்டிக்ஸ் 99% நம்ம ஒன்று. அதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா? இது எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒருத்தனை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒருத்தன் பல்காக நல்ல பணக்காரனாக வரான், ஓ இவன் என்னோட பல்காக இருக்கான், என்னோட பணக்காரனாக இருக்கான், ஓ அப்படி நம்ம ஒரு அவனை பெரிய இடத்துல போட்டுறக்கூடாது. அதை வந்து நான் ஒரு டெலியூஷனலாக சொல்லலை, ஒரு ரியாலிட்டிக்கு வரேன். யாராவது உங்களோட பெட்டர்னா ஓகே, எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நீங்கள் என்னோட பெட்டரா, ஓகே எப்படி எந்த வகையில் எனக்கு காட்டுங்க. சும்மா பார்த்த உடனே ஓ இவங்க என்னோட பெட்டராக இருப்பாங்க. உமன் எக்ஸாம்பிளில் வரேன். ஒரு பொண்ணு அழகாக இருக்கா, ஓ இவன் ரொம்ப அழகு, இவன் வந்து ஓ பெரிய ஆள். அது எப்படி உங்களுக்கு சென்ஸ் உண்டாகுது? பார்க்க நல்லா இருந்த உடனே அவங்க உங்களோட பெட்டரா? அவங்களும் என்ன மாதிரி ஹியூமன்ஸ் தான், என்ன மாதிரி இருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது, உடனே அவங்க என்னோட பெட்டரா? இதுதான் நீங்கள் உங்கள்கிட்ட தூக்கி போடணும். ஒருத்தவங்க உங்களோட பெட்டராக இருந்தால் அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். ப்ரூவ் பண்ண சொல்லாதீங்க. ஜஸ்ட்டு பீப்புள் உங்கள்கிட்ட ப்ரூவ் ஷிட் டு யூ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒருத்தவங்க உங்களோட பெட்டராக இருந்தாங்கன்னா அதை நிரூபித்து காட்ட சொல்லுங்கள். அப்புறம் நிரூபித்தா ஓகே, அவங்கள்ட்ட ஏதோ அட்வைஸ் என்ன எடுத்துக்கலாம். ஆனால் யாரும் உங்களோட பெட்டர்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ வந்து நம்ம டிஎன்ஏ வந்து கிட்டத்தட்ட 99% ஒன்று. ஸோ வந்து யாராவது உங்களோட பெட்டராக இருக்காங்கன்னா அவங்க வந்து உங்களோட ஒரு விஷயத்தில் பெட்டராக இருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷம் கொடுத்தா நீங்களும் அவங்கள மாதிரி ஈக்குவல் ஆகிடலாம். இப்போ மைக் டைசனும் ஜேக் பாலுக்கு ஒரு மேட்ச் நடந்தது. ஸோ நான் நினைக்கிறேன் அது ஸ்கிரிப்டட் தான். ஆனால் மைக் டைசன் அளவுக்கு இல்லாட்டா கூட ஜேக் பால் வந்து ஒரு நல்ல ஃபைட்டர் தான். அது எப்படி கொஞ்சம் வருஷம் ட்ரைனிங் தான், 4-5 வருஷம். ஸோ 4-5 வருஷம் ட்ரைனிங் எடுத்து கிட்டத்தட்ட மைக் டைசன் கிட்ட வந்தாச்சு. அந்த ஃபைட்டுக்கு நான் வரல, பட் நான் சொல்கிறேன் நம்ம டிஎன்ஏஸ் அப்படி தான். கொஞ்சம் வருஷம் ட்ரெயின் பண்ணாலே நம்ம கூட பெஸ்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் யாரோட பெட்டர்னு நினைக்காதீங்க. ஸோ இஃப் தே ஆர் பெட்டர் தே ஹாவ் டு ப்ரூவ் இட் டு யூ. அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இது ஒரு ஷார்ட் மைண்ட் செட் வீடியோ. இது நிறைய கான்ஃபிடென்ஸ் இஷ்யூஸ் எப்படி வரும்னா, நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறதுனால நம்ம அது எப்படி சொல்ல, இப்போ நீங்கள் யாருமே உங்களோட பெட்டர் இல்லை. நீங்கள் வந்து அப்படி நாம் தோக்கவே கூடாது, நான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படி நினைக்கிறதுனால தான் உங்கள் கான்ஃபிடென்ஸே கம்மியாக வருது. எனக்கு வீக்னஸ் எனக்கு தெரியும், எனக்கு ஸ்ட்ரென்த்ஸ் எனக்கு தெரியும். அதனால் யாரும் என்னோட பெட்டரும் இல்லை, யாரோடையும் நானும் கீழே இல்லை. நான் நினச்சா என்னால் மேலே வர முடியும். ஸோ வந்து யாராவது உங்களை பெட்டராக இருந்தால் அவங்க உங்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ணணும், அவ்வளோதான். இல்லாட்டி இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என்னை வந்து ஒரு மீட்டிங்கு வர சொல்கிறாங்க, ஓகே நான் தான் பெஸ்ட்டு, நான் ஏன் பெஸ்ட் இல்லை, எவிடன்ஸ் காட்டுங்க. இது வந்து டெலியூஷன் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ஸ் வந்து டெலியூஷனலாக வந்தால் இப்படி போயிடும். இது வந்து ஸ்ட்ராங்காக வர கான்ஃபிடென்ஸ். நான் ஏன் பெஸ்ட் இல்லை, நான் ஏன் ஸ்ட்ரென்த் இல்லை, இப்போ பாருங்கள் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸ் வேறு. ஸோ நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கணும் என்ன பண்ணாலும். அப்போ தான் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்க முடியும். ஸோ ஓகே, ஷார்ட் வீடியோ. பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே என்னோடய லிங்க் இருக்குது, கமெண்ட் பண்ணி புக் பண்ணி என்கிட்ட ஃப்ரீ கால் பேசுங்க. பிடிச்சிருந்தா நம்ம கோச்சிங் பண்ணலாம். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட்.